வணக்கம், வெல்கம் டு ஸ்கந்த நட்சத்திர ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோக்களோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். 2025 லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மேஷ ராசிக்கான சனி பயிற்சி வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி ரிஷப ராசிக்கான சனி பயிற்சி டாபிக் உள்ள போகிறோம். ரிஷப ராசி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி டிரான்சிஷன் வந்து இந்த வருஷம் 29/3/2025 29/3/2025 சனி வந்து டிரான்சிட் ஆயாச்சு. கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆகி போயாச்சு. அதாவது கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆயாச்சு. மீன ராசி அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு 11வது இடம். பொதுவாக இப்போ 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு ரிஷபத்துக்கு. இது எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு? சனியோடைய பெஸ்ட் பொசிஷன்ஸ் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா 11 சனி இருக்கிறது பெரும்பாலும் நன்மையே செய்யும். அதுலேயும் குறிப்பாக ரிஷபராசிக்கு சனி வந்து 9-10 கூடியவர். ஸோ 9-10 கூடியவரான சனி 11 லாபஸ்தானத்துக்கு வந்தது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பொசிஷன் தான். இது இவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். லாபஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காரு அப்படின்னும் போது இவர் லாபங்களே அள்ளி தருவார். ஸோ லாபம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே மணி அப்படிங்கிறது மட்டும், பைசா அப்படிங்கிறது மட்டுமே நம்ம டினோட் பண்ணி சொல்ல முடியாது. அதுவும் தான் பணம் அப்படிங்கிற வகையிலும் லாபங்கள் வரும். லாபம்ங்கிறது பல வழிகளிலும் வரும். உறவினர்கள் மூலியமாகவும் வரும், நண்பர்கள் மேலதிகாரிகள் கையிலிருந்தும் வரக்கூடிய லாபங்கள் தான். ஸோ இப்போ எந்த வகையான லாபங்கள் இவங்களுக்கு வரும்? ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இந்த 2 வருஷத்தில் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இவர் 9ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இல்லையா? ஸோ 9ஆம் அதிபதி 11க்கு வர்றது மூலயமா என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, தந்தை வழி சொத்துக்கள், அப்பாவால் அதிகப்படியான பெனிஃபிட் இருக்கும். அவர் வழி சொத்துக்கள், அவர் வழியில் வரக்கூடிய உறவினர்கள், சித்தப்பா பசங்க, இந்த மாதிரி வரக்கூடிய பங்காளிகள், இவர்கள் மூலயமா உங்களுக்கு வந்து அதிக ஆதரவும் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எதனா ஷேரிங், ப்ராப்பர்ட்டி ஷேரிங் இருந்தாலும், இல்லை தந்தை வழி சொத்துக்கள் எதனா உங்களுக்கு வர வேண்டியது இருந்தாலும் சுமூகமாக உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு லாபமாக அது அமையும். 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். அப்பா மூலியம் பெனிஃபிட், அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய ஆதரவு, அவருடைய வழிகாட்டுதல் எல்லாம் உங்களுக்கு இந்த வாட்டி நல்லாவே கிடைக்கும். 9ஆம் இடம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, டிவைன் ட்ரிப்ஸ். நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் அது உங்களுக்கு கைகூடி வரும். பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்து அது நிறைவேறாமல் இருந்ததுன்னா இந்த டைமில் உங்களுக்கு அது நிறைவேறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு யூஜி, ஒரு பிடெக்கோ இல்லை பிஎஸ்சி லெவலில் படித்து இந்த லெவலில் யூஜி மட்டும் படித்து இருக்கிறவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 2.5 வருஷத்தை வந்து பிஜி அப்ளை பண்ணி மேற்படிப்பு படிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தந்தை வழி சொத்துக்கள் அப்படின்னும் போது, தந்தை வழி ஆதரவுகள், லாபங்கள்னும் போது மூத்த சகோதரர்கள் வழியிலையுமே இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவுகளும் சப்போர்ட்டும் உங்களுக்கு அண்ணன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தந்தை வழி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உதாரணத்துக்கு மாமனார், சித்தப்பா, இந்த மாதிரி உறவு முறைகளில் தந்தைக்கு அடுத்தபடியான இல்லை சமநிலையில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் வழிநடத்துதலும் லாபமும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். நண்பர்களுடைய ஆலோசனையும் நீங்கள் இந்த கட்டத்தில் கேட்டு நடக்கலாம். நண்பர்களுடைய வழிநடத்துதலும் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே
பெனிஃபிட்டாக அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லாபம் அப்படின்னும் போது பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்சு இது மூலிமா வரக்கூடிய ஏர்ன் பண்ணக்கூடிய மணிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஷேர் மார்க்கெட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல் வருத்தி செய்யக்கூடிய தொழிலில் வராது. இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாப் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஈஸி மணி மேக்கிங், ஒரு டெக்னிக், ஒரு சின்ன ஒரு ஐடியாவை போட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு உதாரணம் தான். அதுக்காக இது ஷேர் மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம் அப்படிங்கிறத நான் டினோட் பண்ணலை. அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் நம்ம போகணும். அது ரொம்ப டேஞ்சரான டாப்பிக்கு. நான் இது உதாரணத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். தங்கம், தங்க நகைகள், தங்கத்தையே தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அதாவது ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாம் வாங்கி அழகு பார்க்கக்கூடியதோ இல்லை வாங்கி சேர்க்கக்கூடிய பிராப்தமோ இந்த கட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே நமக்கு அதிகமான சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும். இதனால் வரைக்கும் நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் நம்ம எதிராளி சப்போர்ட் பண்ணி பேசாமலாம் இன்றைக்கி எதிராளியாகவே இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டம் இது. நமக்கு ஆதரவுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிட்டும். அம்மாவுடைய உடல்நிலையில் இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் படிப்படியாக நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. உங்களுக்குமே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்குமே கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாமும் இப்போது சரியாகக்கூடிய காலகட்டம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய இந்த சனியால் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் மட்டுமே. மேலும் இந்த 11ஆம் இடத்து சனியால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ். இப்போது இது நாள் வரைக்குமே நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் வரலை அப்படின்னு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா நீங்கள் உழைப்புக்கான பலனாக வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ்லாம் இப்போ உங்களை தேடி வரும். அதுக்கான டைம் இது. இந்த ரீலொகேஷன் பண்ணுறவங்க, வேலைக்காக இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வேலைக்காகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு இடத்த விட்டு, ஒரு ஸ்டேட்டை விட்டு, இல்லை ஃப்ரம் இந்தியா டு அதர் கண்ட்ரி, வேறு கண்ட்ரிக்கு, வெளிநாட்டுக்கு போயும் நீங்கள் பிஸ்னஸோ இல்லை வேலையோ செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான பிளான், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாதவங்க இதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு நியர்பை என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை நீங்கள் கிராப் பண்ணி கொண்டு போனால் இந்த டைமில் சக்ஸஸ். ஸோ பொதுவாக இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. சரி, எந்தெந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ சனி பகவான் மீன ராசியிலிருந்து, அதாவது ரிஷப ராசிக்கு 11ஆவது வீட்டிலிருந்து 3, 7, 10 அப்படிங்கிற வீட்டை பார்க்குறாரு. சனி பகவான் மீனராசி, அதாவது 11ஆவது வீட்டிலிருந்து ரிஷபத்துக்கு 11ஆவது வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியவே பார்க்குறார். இதனால் என்னென்னா சிறு தொல்லைகள், அதாவது சின்னதாக இந்த தலைவலி, தூக்கமின்மை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இந்த மைக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண் டெஸ்ட் பண்ணணுன்னா டெஸ்ட் பண்ணி ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறது, நல்ல தூக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ தலைவலி, இந்த மாதிரி சளி தொந்தரவுகள், ஜலதோஷம், இந்த மாதிரியான சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். 7ஆம் பார்வையாக அவர் 5 பார்க்குறதால உங்களுடைய குழந்தைங்களுடைய ஹெல்த்து, குழந்தைங்களுடைய படிப்பு, குழந்தைங்களுடைய நடவடிக்கைகள், குழந்தைங்களை வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அவங்களுடைய எஜுகேஷன் அவங்களுக்கு மானிட்டர் பண்ணுங்கள். அவங்க கையில் ஃபோன் அடிக்கடி கொடுக்காதீங்க. ஸோ அவங்க ஹெல்த், அவங்களுடைய மென்டல் பீஸ், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய பிஹேவியர், இது எல்லாமே கொஞ்சம் வாட்ச் பண்ணி கவனமாக பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது.
குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 7ஆம் பார்வையாக 5 பார்க்குறதால குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு கொடுக்கும். அது உங்களுக்கு நல்லது செய்யும். அது இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆல்ரெடி உள்ளவங்க அதுக்கான டாக்டரை முன்கூட்டியே அவங்கள கன்சல்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ஷூர் பண்ணிக்கோங்க. 10ஆவது பார்வையாக 8வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ இது ரொம்ப குறிப்பாக முக்கியமாக நம்ம இதை எடுத்துக்கணும். 8ஆம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம். சனி 8ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்குறதால வண்டி நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வண்டி வாகனத்தை ஓட்டுறதுங்கிறது சிறப்பு. 8ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்குறதால வரக்கூடிய நன்மைகளும் இருக்குது. இது நாள் வரைக்கும் ஒரு சில பேர் தலைமறைவாகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆள் எங்கே இருக்கானே தெரியாது. ஒரு 4 விசேஷத்துக்கு 4 பேர் எதிரில் வந்து போகிறது கூட இல்லாமல் தலைமறைவாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் மாதிரி அவங்க இப்போ ஆஸ் யூஷுவலாக மக்களோட மக்களாக கலந்து நல்ல ஒரு 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 சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸோடு வாழறதுக்கான டைமும் அது இருக்குது. இடுப்பு பகுதியில் அந்த ஸ்பைனல் கார்டு, அந்த டைல் போன் பெயின் இஷ்யூஸு, இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதுக்கான எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிஷனை எடுத்துக்கிறது நல்லது. இல்லை தேவையில்லாத சின்ன தொந்தரவுகள் கவனிக்காமல் விட்டோன்னா அதுவே பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். ஸோ ரிஷபராசி நேயர்கள், அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 11 வந்திருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது முழுக்க நன்மையே, நல்லதை மட்டுமே செய்யும். நான் சொன்ன ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸை தவிர்த்து மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ். ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். மறுபடியும் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இது ராசிக்கான ஒரு பொதுவான ஒரு சனி பயிற்சி பலனை தவிர இது 90% 85-90% மக்களுக்கு இது பொதுவான பலன் பொருந்தும். இவ்வளோ நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு பிரச்சனையாகவே தான் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் எதுவும் தெரியலையே. ஏன்னா ஆல்ரெடி மார்ச் மாதத்துலேயே சனி பயிற்சி நடந்துருச்சு. இந்த 2 மாதம் நீங்கள் சனி பயிற்சி டிரான்சிஷன்லாம் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இதே பிரச்சனைகள் தான் இருக்குது, எனக்கு எந்த ஃபீலும் தெரியலையே அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆகாத பாதகாதிபதி தசையோ அஷ்டமாதிபதி தசையோ இல்லை 8 கோடியவன் அதாவது 6 கோடியவன் தசையோ, இந்த மாதிரி உங்களுக்கு ஆகாத திசைகள் தசாநாதர்கள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்கள் ஜாதகப்பதியே நேரம் சரியில்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கணிச்சு அந்த பலன்கள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதோடு இந்த கோச்சார பலனை ஒப்பிட்டு எப்படி நம்மளுடைய வேலைகளை திட்டமிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணணுன்னா உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன கன்சல்டேஷன் வேணுமோ நான் பண்ணுறேன். ஜாதகம் இல்லைன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் ஜாதகத்தை ப்ரிப்பேர் பண்ணியே நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.